பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம், நல்ல சரீர சுக பலம், உங்கள் இருதயங்களுக்கு மிகுந்த ஆறுதல் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, சிலருக்காக நாம் அதிகமாய் உபவாசித்து ஜெபித்தாலும் கூட அவர்களுக்காக நாம் ஜெபித்து எதிர்பார்க்கிற பலன்கள் சில நேரங்களில் கிடைக்காதபடி ஒரு ஏமாற்றமான நிலையை காணும்போது மனசுக்கு சில நேரங்களில் துக்கமாக இருக்கிறது. சிலருக்காக ஜெபிக்கும் போது எவ்வளோ பெரிய மரண போராட்டமாக இருந்தாலும் அதிலிருந்து அவர்களுக்கு மெய்யான ஒரு விடுதலை கிடைப்பதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கிறது. ஒரு நபர் மூலம் பலருக்காக ஜெபித்தாலும் சிலருக்கு விடுதலையும் சிலருக்கு விடுதலை இல்லாத ஒரு நிலையும் காணும்போது ஜெபிக்கிற நமக்கே சில நேரங்களில் ஏன் இப்படி என்கிறதான ஒரு கேள்வி மனசுல வருகிறது. நீங்கள் கேட்கிறீங்க, உங்களுக்கும் சில நேரங்களில் இந்த கேள்வி வரலாம். ஐயோ, உபவாசித்து நாங்கள் ஜெபித்தோம், கண்ணீரோடு ஜெபித்தோம், நல்ல ஒரு நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு ஜெபித்தோம், ஆனால் எங்களுக்கு அந்த காரியம் வாய்க்காமல் போனது. அவர்கள் எங்களை போல ஒன்றும் கடினமாக ஜெபிக்கவில்லை, எங்களை போல கடினமாக உபவாசிக்கவில்லை, ஆனால் அவங்களுக்கு காரியம் வாய்க்கிறது. இது எப்படி என்று கேட்கலாம். ஆண்டவரே அதற்கு ஒரு முக்கியமான விளக்கத்தை சொல்லுகிறார். லூக்கா 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். 2 காரியம் சொல்கிறான். எலியா காலத்துல ஒரு விதவை பெண்ணின் வீட்டில் எலியா 3.5 வருடம் தங்கி இருந்தான். உலகம் முழுவதும் பஞ்சம், ஆனா அந்த வீட்டில் ஆகாரத்துக்கு குறைவில்லை. ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? இஸ்ரவேல் தேசத்தில் எத்தனையோ பெண்கள் விதவைகளாய் இருந்தார்கள், ஆனால் எலியா அவர்களிடத்தில் அனுப்பப்படவில்லையா. சாரிபாத் என்கிற பட்டணத்திலிருந்து ஒரு விதவை இடத்துல ஆண்டவர் அந்த எலியாவை அனுப்பி இருக்கிறார். 2வது, எலிசா காலத்துல இஸ்ரவேல் தேசத்துல எத்தனையோ தொழுநோயாளிகள் இருந்திருக்கிறார்கள், ஆனால் சிரியா நாட்டு படை தளபதி எலிசாவிடத்துல வந்து தன்னுடைய சரீரத்தில் உண்டான குஷ்ட ரோகத்திலிருந்து சுகம் பெற்று கடந்து போயிருக்கிறார். இதை நாம் என்ன என்று சொல்லுவது? கானானிய பெண்ணொருத்தி இயேசுவிடத்துல வந்து தன் பிள்ளைக்கு இறங்கும் என்று சொன்னபோது பிள்ளைகளுக்குரிய அப்பத்தை நாய்களுக்கு போட மாட்டேன் என்று சொன்னார். அதாவது தான் சிதறி கிடக்கிற இஸ்ரவேல் கோத்திரத்தான் நடுவிலே சுவிசேஷம் பிரசங்கிக்கவும் அவர்களை சுகமாக்கவும் அனுப்பப்பட்டேன் என்று சொன்னார். அப்படி இருக்கும்போது சொந்த பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யாமல் பிற இனத்து மக்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். இதை நாம் என்ன என்று சொல்ல அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, எசாயா தீர்க்க தரிசன நூல் 53ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் தமக்கு சித்தமானது தம்முடைய கைகளினாலே வாய்க்கும்.
ஆண்டவருக்கு சித்தமானதை ஆண்டவர் தாம் விரும்புகிறவர்களுக்கு செய்கிறாராம். அப்ப ஜெபித்து பலன் கிடைக்காதவர்கள், பதில் கிடைக்காதவர்கள் தேவன் விரும்பாதவர்களா என்று கேட்டா அப்படி அல்ல. ஆனாலும் வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 9ஆம் அதிகாரத்தில், எவன் மேல் கிருபையாய் இருக்க சுத்தமாய் இருக்கிறோமோ அவன் மேல் கிருபையாயிருப்போம். எவனுக்கு இரக்கம் காட்ட சித்தமாயிருக்கிறோமோ அவனுக்கு இரக்கம் காட்டுவோம். ஆண்டவரிடத்துல போய் நம்ம எல்லாம் கேள்வி கேட்க முடியாது. ஏன் என்னை கைவிட்டிய, ஏன் எனக்கு நான் விரும்புகிற பலனை தரவில்லை என்றெல்லாம் கேட்க முடியாது. அவருடைய இருதயத்தில் அவர் சில திட்டங்களை ஒவ்வொருவரை குறித்து வைத்திருக்கிறார். அதன்படி அவர் நடத்துகிறார். திருப்பாடல்கள் சங்கீதம் 135ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், விண்ணிலும் மண்ணிலும் பாதாளத்திலும் கடலின் ஆழங்களிலும் கடலிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானவைகளை செய்கிறாராம். அவருக்கு என்ன விருப்பமோ அதை செய்கிறார். நீங்கள் சோர்ந்து போக வேண்டியதில்லை. ஒருவேளை இந்த காரியத்துல எனக்கு நன்மை செய்ய தேவனுக்கு சித்தம் இல்லை என்று தெரிந்து கொண்டால், சரி, ஆண்டோடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டோடைய திட்டத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதில் சோர்ந்து போக, ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போக, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஆதி அப்போஸ்தலர்களுடைய காலங்களிலிருந்து என்று வரைக்கும் பாருங்கள், தீவிரமாய் சுவிசேஷம் பிரசங்கித்ததினாலே துன்புறுத்தப்பட்டார்கள். சவுல பவுலாக்கினார் ஆண்டவர். ஆனால் அதுக்கு சில ஊழியக்காரர்களை எதிர்ப்பு தெரிவித்தார்கள். சபையை பாழாக்கினவர், சபை ஜனங்களை உபத்திரவப்படுத்தினவர், அவரையா சுகமாக்கி அவரையா ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்த போகிறீர் என்று கேட்டவர்கள் உண்டு. ஆண்டவர் சொன்னார், அவனை போய் நீ அபிஷேகம் பண்ண, நான் அவனை குறித்ததான என்னுடைய திட்டங்களை அவனுக்கு தெரியப்படுத்துவேன் என்றார். அவன் என் நிமித்தம் என்னென்ன பாடுகளை அனுபவிக்க போகிறான் என்பதை நான் அவனுக்கு தெரியப்படுத்துவேன் என்றார். சவுலை பவுலாக மாற்றுவதற்கு முன்பாகவே சவுல் என்கிற அந்த மனுஷனை குறித்து அதிகமான திட்டங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனால் சவுல் ஆண்டவருக்கு பிடி கொடுக்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் ஆண்டவர் அவனை சந்தித்தார். 3 நாட்கள் அவன் பார்வை இல்லாதவனாய் இருந்தான். அதற்கு பிறகு அனனியா மூலம் அவன் பார்வை பெற்றான், பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டான், தீவிரமாய் பிரசங்கித்தான். இயேசுவோடு இருந்த அப்போஸ்தலர்கள் கூட பவுலை போல பாடு அனுபவிக்கவே இல்லை. எவ்வளவு பாடு அனுபவித்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை முழுவதும் வாசித்து பாருங்கள். அப்போ ஆண்டவர் யாருக்கு எதை கொடுக்க விரும்புகிறாரோ அதை அவர்களுக்கு கொடுக்கும் போது, அது நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி, விரும்புகிற பிரகாரமான காரியமானாலும் சரி விரும்பத்தகாத காரியமானாலும் சரி, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எலியா ஒரு தீர்க்கதரிசி. ஆனா எலியாவுக்கு ஆண்டவர் உணவு கொடுத்தது ஆரம்பத்துல காகத்தின் வழியா. அதை அவர் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார். காகம் கையில ஒன்றும் தூக்கி கொண்டு வராது, வாயால அழகால கவ்வி கொண்டு வரக்கூடியது. அதை அவர் சாப்பிட்டார். 2வது, ஒரு வசதி படைத்தவனுடைய வீட்டில் எலியாவுக்கு ஆண்டவர் உணவு தயார் செய்யவே இல்லை. ஒரு விதவையின் வீட்டில் போய் இருந்து உட்கார்ந்து சாப்பிடு அப்படின்னு சொன்ன போது அதை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் எதை அனுமதிக்கிறாரோ அதை ஏற்றுக்கொண்டு வாழும் போதுதான்
அவருடைய பார்வையில, இந்த மனுஷருடைய பார்வையில பிரியமானவர்களே, நாம் சரியாய் தேவனுடைய சித்தத்தை அறிந்து நாம் நடந்து கொள்ளுகிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, வேதத்துல யோவான் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மேலிருந்து அருளினால் ஒழிய யாரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாதாம். தேவன்தான் ஒருவனுக்கு 5 தாலந்தை கொடுத்தார், இன்னொருவனுக்கு 2 தாலந்தை கொடுத்தார், இன்னொருவனுக்கு 1 தாலந்தை கொடுத்தார். தேவனுக்குத்தான் நாங்கள் ஊழியம் செய்கிறோம். எல்லாவருமா தீர்க்கதரிசிகள், எல்லாவருமா அப்போஸ்தலர்கள், எல்லாவருமா அற்புதம் செய்கிறவர்கள், எல்லாவருமா சுகமாக்குகிறவர்கள் என்று கேட்டா இல்லை. சிலருடைய கைகள் மூலமாய் அதிகமாய் அடையாளங்கள் நடக்கிறது, சிலர் மூலமா சிம்பிளா ஏதோ நடக்கிறது. சிலரை லட்சங்கள் மத்தியில சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படி ஆண்டவர் பயன்படுத்துகிறார். சிலரோ 5 பேர் மத்தியிலையும் 10 பேர் மத்தியிலையும் சுவிசேஷம் பிரசங்கிக்கிறார். ஆனா இவங்க தனிப்பட்ட வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். ஒருவேளை 5-10 பேருக்கு மத்தியில சுவிசேஷம் சொல்லக்கூடியவர்களாயிருக்கும், கடினமா ஜெபிக்கிறவர்கள். பிரியமானவர்களே, ரோமையர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, விரும்புகிறதுனாலோ ஓடுகிறதுனாலோ எதுவும் ஆக போகிறதில்லை, கர்த்தர் இரக்கம் வைக்கிறதுனாலே எல்லாம் ஆகிறது. என்னை ஒரு வல்லமையான ஊழியக்காரனா பயன்படுத்தும் என்று சொல்லி ஜெபித்து நான் விரும்பி அந்த அழைப்புக்காக நான் காத்திருக்கலாம். ஆனா அந்த கிருபை என்னை விட்டு ஆண்டவரிடத்துல ஊழியத்தை விரும்பாத ஒருத்தனுக்கு தலைமையில வைக்கிறான்னா அது ஆண்டோட விருப்பம். நானெல்லாம் ஊழியத்தை விரும்பின ஆள் கிடையாது, ஊழியம் செய்ய ஆசைப்பட்ட நபரும் கிடையாது. எங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற என்னோடு படிக்கிறவர்கள் எல்லாம் நல்ல பிள்ளைகள் என்று சொல்லி புகழ்வார்கள். என்ன அப்பவே என்னெல்லாம் சிம்பிளா தான் சொல்லுவாங்க, பெரிய நல்ல குடிக்கிறான் அப்படின்லாம் சொல்லுவாங்க, இந்த வயசுல இப்படி எல்லாம் பண்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்திருக்கிறான். ஒழுக்கமா கோவில் காரியங்களில் முக்கியத்துவம் கொடுத்து பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்த பிள்ளை இன்றைக்கு ஊதாரி போல குட்டி பழக்கத்திலிருந்து மீள முடியாதவர்களா இருக்கிறாங்க. நம்ம விரும்பாத ஒன்ன ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறான். அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு 28 வருஷமாய் அவருக்கு ஊழியத்தை செய்து வருகிறேன். இது நான் விரும்பினதினால் கிடைத்ததல்ல, ஆண்டவர் என்னை குறித்து வைத்த சித்தத்தின்படி என்னை நடத்துகிறான். பிரியமானவர்களை, யோபு 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல அவர் எதை நினைக்கிறாரோ அதை அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் செபிக்கிற காரியத்தில் சில காரியங்கள் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், நடந்தாலும் நடக்காவிட்டாலும், நீங்கள் ஒரு காரியத்தை பிரதானமாக அறிந்து வைத்துக் கொள்ளுங்கள், அவருக்கு விருப்பமானதை தருகிறார். நாம் கேட்கிறோம், அதில் அவருக்கு சித்தமானதை அவர் வாய்க்க பண்ணுகிறார். சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தருடைய சித்த நிறைவேற அவருடைய விருப்பத்தின்படி என்னுடைய காரியங்கள் நடக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். நீங்கள் நிம்மதி இழந்து போகாதபடி, சமாதானத்தை இழந்து போகாதபடி காணப்படுவீர்கள். ஒப்புக் கொடுக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இறை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உமக்கு பிரியமானது, உமக்கு சித்தமானது, நேர் விரும்புகிறது எங்க வாழ்க்கையில நடக்கட்டும். நாங்க விரும்புகிறது நடக்காததுனால நாங்கள் சில வேளைகளிலே சோர்ந்து போகிறோம். தேவன் மேல உள்ள நம்பிக்கை எங்களுக்கு சில நேரங்கள்ல குறைந்து காணப்படுகிறது. ஆனாலும் ஆண்டவரே, நான் இன்றைக்கு ஒரு சத்தியத்தை தெரிந்து கொண்டேன். தமக்கு சித்தமானதை அவர் எங்கள் வாழ்க்கையில அனுமதிக்கிறார் என்பதை
நாங்கள் அறிந்து கொண்டோம். எலியாவின் காலத்தில் எத்தனையோ விதவைகள் இருந்த போதும் சாரிபாத் விதவையின் வீட்டில் எலியா அனுப்பப்பட்டான். சமாரியா பட்டணம் முழுவதும் எத்தனையோ குஷ்டரோகிகள் இருந்தாலும் சிரியா நாட்டிலிருந்து வந்த குஷ்டரோகி எலிசா மூலம் சுகம் பெற்றுக் கொண்டான். இது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு எங்கள் வாழ்க்கையில கர்த்தர் நன்மையை அனுமதித்தாலும் அனுமதிக்காமல் போனாலும் நாங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம் என்று இந்த நாளிலே தேவனுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஜெபிக்கிறேன். ஜபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. சமாதானம்.